புதுச்சேரியில் நிகழ்ந்த விஷவாயு விபத்து குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசின் வாப்கோஸ் என்ற நீராய்வு நிறுவனம் மற்றும் ஐஐடி நிறுவனத்திற்கு அரசு கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்துக்குட்பட்ட புதுநகரில் பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டிருந்த கழிவறைகளிலிருந்து வெளியான விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிலர் மயக்கமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து புதுநகர் 4வது தெருவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் செல்லும் பாதாள சாக்கடை பைப்லைனை புதிதாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதுவரை அப்பகுதி மக்கள் வீடுகளில் சமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் அனைவரும் அருகே உள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் நிகழ்ந்த விஷவாயு விபத்து குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசின் வாப்கோஸ் என்ற நீராய்வு நிறுவனம் மற்றும் ஐஐடி நிறுவனத்திற்கு அரசு கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார்.